எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு. அதாவது ஓபிஎஸ்ஸ வந்து கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம். தினகரன என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்க பொதுக்குழுல தீர்மானம் போட்டோம். எந்த கட்சிய சேர்க்கறதுனாலும், அது எடப்பாடியோட முடிவு தான்னு தீர்மானம் போட்டாச்சு. அதனால வந்து நாங்க சேர்க்கிற மாரி ஐடியா இல்ல. அப்படின்ற விஷயம் முதல் நாள் பொதுக்குழுல போட்டோனே, மறுநாள் நயினார் போயிட்டு எடப்பாடிய பார்த்துட்டு தான் டெல்லி போறார். அப்போ எடப்பாடி தெளிவா வந்து சொல்லிட்டார். இல்லங்க நாங்க அவங்கள சேர்க்கிற மாரி கிடையாது. நீங்க எங்கள ரொம்ப பிரஸ் பண்ணீங்கன்னா, நாங்க இந்த கூட்டணிய விட்டு வெளில போ வேண்டியதா இருக்கும் அப்படின்னு, எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் விஜய்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால, எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் ஒரு மாரி கெத்தா தான் இருக்காங்க. நீங்க விட்டா அங்க போலாம், நீங்க விட்டா அங்க போலாம். திமுக கூட்டணியில அப்படிதான் இருக்கு. ரொம்ப பேசினாங்கன்னா அங்க போலான்ற மாரி ஐடியா இருக்கு. எல்லாருக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு. போறாங்களோ இல்லையோ அவர் பேர சொல்லி மிரட்டுறதுக்கு. த்ரெட்டன் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்ட உடனே நயினாருக்கு வேற வழி இல்ல. சரி சார், அவர் ஒரே கேள்வி கேட்டாராம். நாங்க எங்க ஆட்கள்லாம் பிரஸ் பண்றாங்க. தீர்மானம் கூட போட சொன்னாங்க. ஒற்றுமையை வலியுறுத்தி தீர்மானம்லாம். நான் ஒரே கேள்வி தான் அவங்கள கேட்டேன். மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு அடிமையா இருக்க விரும்புறீங்களா நீங்க? அப்படின்னா சொல்லுங்க. தீர்மானம் போடுறேன் அப்படின்னோனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. எங்க கட்சியில எங்களுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்னு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்கள சேர்க்கறது மட்டும். அ எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து எடப்பாடி சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே தான் நயினார் வந்து போனாரு. போய் அமித்ஷாவ பார்த்து விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே அமித்ஷாவோட புரோகிராமே முதல்ல கேன்சல் ஆயிடுத்து. இங்க வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும். பொதுக்குழுல இது மாரிலாம் தீர்மானம் போட மாட்டாங்க அதிமுக. நம்ம 15ஆம் தேதி வந்து ஓரளவுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு மாரி ஒரு ஷோ பண்ணலாம்னு நெனைச்சாரு. புது ஒரு அலைன்ஸ் மாரி ஒரு ஒரு இது. பண்ணலாம், ஒரு ஷோ பண்ணலாம்னு நெனைச்சாரு அமித்ஷா. அது மண்ண போட்டாரு எடப்பாடி. பொதுக்குழுல இந்த மாரி தீர்மானம் போட்டு சொல்லணும்னு. அப்போ அமித்ஷா என்ன பண்ணாரு, சரி நம்ப இவர் ரொம்ப இவ்வளோ தூரம் போறாரா, நம்ப இவர வந்து விட்டு தான் பிடிக்கணும்.